கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நான் வாழ்த்துகிறேன். இப்போதும் தேவ வசனத்தை நாம் தியானிக்கிற நேரமாக இருக்கிறபடினாலே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்திட்டு பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் போவோம். ஒரு பாடலை பாடுவோமா? இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சமாதானம் தந்திடவே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சமாதானம் தந்திடவே இயேசு பிறந்தார். சந்தோஷம் தந்திடவே இயேசு பிறந்தார், சாபங்களை நீக்கிடவே இயேசு பிறந்தார். சந்தோஷம் தந்திடவே இயேசு பிறந்தார், சாபங்களை நீக்கிடவே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சந்தோஷம் தந்திடவே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சமாதானம் தந்திடவே இயேசு பிறந்தார். சாத்தானை ஜெயித்திடவே இயேசு பிறந்தார், நம் பரலோகம் சென்றிடவே இயேசு பிறந்தார். சாத்தானை ஜெயித்திடவே இயேசு பிறந்தார், நம் பரலோகம் சென்றிடவே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சந்தோஷம் தந்திடவே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சமாதானம் தந்திடவே இயேசு பிறந்தார். தேவமைந்த இயேசுவை நான் போற்றி பாடுவோம், அகிலத்தையும் ஆள்பவரை போற்றி பாடுவோம். தேவமைந்த இயேசுவை நான் போற்றி பாடுவேன், அகிலமையும் ஆள்பவரை போற்றி பாடுவேன். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சமாதானம் தந்திடவே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், நமக்கு இயேசு பிறந்தார், சமாதானம் தந்திடவே இயேசு பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் வேத வசனத்தை தியானிக்கலாம். பிரியமானவர்களே, வேதத்தில் உபாகம புத்தகத்தில் உள்ள 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். உபாகம புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வேதம் சொல்கிறது வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வருஷத்துல 3 தரம், வருஷத்துல எத்தனை தரம்? 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எந்த பாவ கரை இல்லாத பரிசுத்தமான சூழ்நிலையிலே பரிசுத்தமான இருதயத்தோடு கூட உன் ஆண் மக்கள் எல்லாரும், பெண்கள் சொல்ல, ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவரவர்களை எந்தெந்த சபையில கர்த்தர் கூட்டி சேர்க்க விருப்பப்படுகிறாரோ அந்தந்த சபையிலே தலையிலையா அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படுகிறார்கள். அப்போ அவங்க எந்த சபையில அவங்களை ஐக்கியப்படுத்துகிறாரோ அந்த ஆண் மக்களை, அந்தந்த சபையில போனா அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? தேவ சமூகம் அந்த இடத்துல காணப்படும். அல்லேலூயா. நம்ம எங்க பார்த்தாலும் போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனாதான் தேவ சமூகம் வரும் அப்படின்ற அந்த தவறான டாக்டரின சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சணும்? விட்டுணும். யார் யார எந்தெந்த சபையில ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறாரோ அந்த சபையில அந்த ஆண் மக்கள் எப்படி இருக்கணும்? தூணா இருக்கணும். அல்லேலூயா. ஏனெனில் அவர்களுக்குள்ள தேவன் தங்கியிருக்கிறார்.
சபைக்கு கர்த்தர் தலையா இருக்கிறார். ஆனால் தான் கணவன் மனைவி பற்றி சொல்லும்போது குடும்பத்தில் மனைவிக்கு தலை யாருன்னு கேட்டீங்கன்னா கணவன் தான், புருஷன் தான். அதனாலதான் சொல்ல புருஷர்கள் யாரா இருக்கிறார்கள்? தலையா இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொன்னா அந்த குடும்பம் மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எல்லா ஆண்களையும் இதுல பாருங்க, நல்லா நான் சொல்ற வசந்தவன், அந்த வருஷத்தில் 3 தடவை குறிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும், அல்லேலூயா, வெறும் ஆண்டவரை தேடுகிற ஆண் மக்கள் மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண் மக்களுமே, அல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே. அப்போ அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சபையை ஆண்டவர் ஏற்றப்படுத்துவார். அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற சபையிலே அவர்கள் என்னவா இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். ரொம்ப தூரம் போய் சபைக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. பெரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படி ஒரு சபை ஒரு ஆயத்தப்படுத்தின பிறகு நீங்க அங்கிருந்து ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸ் வர முடியும் அப்படின்னாக்கா அப்போ அந்த சபையை தேடி நம்ம வரணும். ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண உடனே திடீர்னு ஒரு வேலையில அவங்க கொஞ்சம் தூரம் ஸ்கூலை விட்டு கொஞ்சம் தூரம் குடியேற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கந்த ஆட்டோவோ இல்லை வேனோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபையில போய் என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்தை நாம் தேடினாக கிடைக்காது. அதனால்தான் சார் பாருங்க, அவர் அவர் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, அவர்களை எந்த இடத்துல கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அந்த சபையில எல்லா ஆண் மக்களும் அவரவர்கள் எந்தெந்த சபையில ஆண்களை கூட்டி சேர்க்கிறாரோ ஏசப்பா, அந்த சபையில ஆண்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எத்தனை தரம்? வருஷத்துல 3 தரம். நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். வருஷத்துல எத்தனை தரம்? 3 தரம். அப்போ 3 தரத்துல முதல் தரம் எதுனா இயேசுவின் பிறப்பு, கிறிஸ்துமஸ். அடுத்தது இயேசுவின் இறப்பு, குட் ஃப்ரைடே. அதுக்கு அடுத்தது இயேசு உயிர்த்தெழு, ஆண்டவர் உயிர்ப்பு. அல்லேலூயா. பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். அப்போ அது என்னது? ஈஸ்டர். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். இந்த 3 பண்டிகையும் யார் வரணுமா? ஆண் மக்கள் கண்டிப்பா சபையில நீங்கள் சேர்க்கப்பட வேண்டும். அந்த 3 தரம் அவங்க சபைக்கு வந்துட்டாங்கனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க என்னவாயிடுவாங்க? வைராக்கியம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சபையில் அவங்க தான் தூணா இருப்பாங்க. அல்லேலூயா. இதை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இப்ப எத்தனாவது பிறந்த நாள் திருமணம் கொண்டாட போறோம்? ஏசப்பாவுக்கு 2020 2020 பிறந்த நாள் ஏசப்பாவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிங்கிறார்? உயிர் உள்ள தேவன். அவருக்கு நாம பிறந்த நாளை கொண்டாடுகிறத கண் கூட அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் மரித்து போனவர் அல்ல, உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதாகாலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அவரை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, வேதாம் புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம் 22:13 சொல்லுது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்ற பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படிங்கிறாரா? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவருக்கு என்ன இல்லை? ஆமா, அவருக்கு தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேத புத்தகத்துல எபிரேயர் புத்தகம் 7வது அதிகாரத்துல முதல் 3 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும்
உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாய் இருந்தான். மெல்கிசேதேக் என்ற அந்த சாலமன் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான், பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுது, மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? நீதியின் ராஜா. அல்லேலூயா. அடுத்தது சமாதானத்தின் ராஜா. நம்ம வாழ்க்கையில ஏசப்பா வந்துட்டாருனாக்கா, ஏசப்பா நீங்க ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளை அந்த குடும்பத்துல தலை ஆண்டவரை ஏற்றுக்குச்சின்னு சொன்னாக்கா, அந்த குடும்பத்துல என்ன வந்துடும்? நீதியும் சமாதானமும் வந்துவிடும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லும் போது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அப்போ ஏசப்பாக்கு என்ன இல்ல? தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவராகிய நாங்க சொல்லல, வசனம் சொல்லுது. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் கிடையாது, வம்சம் கிடையாது. ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளையோ அல்லது யாருக்கு பேரனோ அப்படிலாம் ஒரு வம்சம் கிடையாது. பின்னாலெல்லாம் வம்சம்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. தாய் தகப்பன் அவங்களுக்கு முறையா அவங்களுக்கு மூதாதையர் தாத்தா பாட்டி அந்த மாதிரி வம்சம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இல்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவன் முடிவும் இராமல். ஜீவனும் கிடையாது, முடிவும் கிடையாது, துவக்கமும் பிறப்பும் கிடையாது, மரிப்பும் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு? ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய். அப்போ தேவனுடைய குமாரன் இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராய் அந்த மெல்கிசேதேக் என்றும் ஆசாரியர் நிலைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டுங்க, ஏசப்பா நமக்கு என்ன இருக்கிறாரு? பிரதான ஆசாரியர். இன்னைக்கு ஆசாரிய வேலை என்ன வேலை? ஜனங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக பலியிடுகிறதும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, இன்னைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அத்தனை மனிதனுக்குமாக அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் யாரு? பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்படியே அவர் நிலைத்திருக்கிறார் என்று இன்னைக்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் தோற்றமும் முடிவும் இல்லாதவராக இருக்கிறார். தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனும் முடிவும் இல்லாதவராக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். நீங்க யாத்ரா புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, அல்லேலூயா, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்னென்று அவள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அல்லேலூயா. இப்போ மோசே போய் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லணும், அவர்களை கூட்டிட்டு வரணும். அப்போ இவர் போய் கேட்க போது அவங்க கேட்பாங்களே என்ன? மோசே சொல்றாரு, யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட சொல்றார், நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன். அல்லேலூயா. அவருடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அல்லேலூயா. அவங்களுடைய தேவனானவர் தேவன் என்னை அனுப்பினார் என்று நான் அவளுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன, அவர் பேர் என்ன, அனுப்பினாருன்னு சொன்னிய அவருடைய பேர் என்ன சொல்லு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் என்ன பேர் சொல்றதுன்னு கேட்கிறான். அதற்கு அவன் கர்த்தர் சொல்லி, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, அல்லேலூயா, கர்த்தர் சொல்லி இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேலிடம் சொல்வாயாக என்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுங்களா? இருக்கிறவராய் இருக்கிறேன், நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இல்லாத நாளே கிடையாது, இல்லாத காலமும் கிடையாது. மனுஷ தோற்றத்துக்கு முன்பாகவும் இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மட்டும் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார் பாருங்க. அதுக்கு அல்ல நீங்க இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, யாத்ரா 3:6 வசனம், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும். மோசே சொல்றார், நான் யாரு?
அவருடைய பிதாக்களாகிய ஆபிரகாம் காலத்தில் இருந்தே நான் ஆபிரகாமின் தேவனும், அடுத்தது ஈசாக்கின் தேவனும், அதுக்கு அடுத்தது யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களோட தேவனாய் இருக்கிறேன் என்றார். யாத்ரா 3:6 ஆண்டவர் சொல்றார், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஆபிரகாம் நாளிலும் இருந்திருக்கிறார். அவனுடைய முடிவுக்கு அப்புறம் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கின் நாளிலும் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபின் நாட்களிலும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அப்படி நீங்க டோட்டல் பார்த்தீங்கன்னாலே எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 502 வருஷம் ஆயிடுச்சு. சும்மா இவங்களுடைய காலம் வரைக்கும் பார்த்தாலே. அல்லேலூயா. என்கிட்ட ஆபிரகாமுக்கு வயசு எத்தனைனா 175 வயசு வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்தார். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்னா 175 வருஷம். ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள் எவ்வளவுனாக்கா 180 வருஷம். யாக்கோபு வாழ்ந்த நாட்கள் எத்தனை 147 வருஷம். இப்படி மூணுமே கூட்டினால கிட்டத்தட்ட 502 வருஷம் வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் நாள்ல நான் தான் தேவன், ஈசாக்கினாலும் நான் தான் தேவன், யாக்கோபினாலும் யார் தான் தேவன்? நான் தான் தேவன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் தேவனாக இருக்கிறார்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு. மோசே கிட்ட சொல்றாரு, டேய் நான் இன்னைக்கும் இருக்கிறேன் அவன் கூட, பிதாக்கள் நாள்ல இருந்தே இப்போ நான் இருக்கிறேன், உயிரோட உன்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்ககிட்டே அவர் தான் பேசின்னு இருக்கிறார், வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நான் அவருடைய வேலைக்காரனாய், அவருடைய பிரதிநிதியாய் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் தவிர பேசுகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதே ஆபிரகாம் நாள்ல இருந்த தேவனும் ஈசாக்கின் நாள்ல இருந்த தேவனும் யாக்கோபின் நாள்ல இருந்த தேவன் தான் இன்னைக்கு பேசினே இருக்கிறேன். அல்லேலூயா. அதுல 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யாத்ரா 3:15. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்லுவாயாக. அல்லேலூயா. நீ போய் சொல்லு, தைரியமா சொல்லு, இருக்கிறவா இருக்கிற நான் அனுப்புறேன்னு சொல்லு. அல்லேலூயா. என்னுடைய நாமம் என்னன்னு கேட்டாக்கா, ஆபிரகாம் நாள், ஈசாக்கின் நாள், யாக்கோபின் நாள் இருந்த பிதாவாகிய கர்த்தர் உங்களிடத்தில் என்ன அனுப்பினார் சொல்லு, தைரியமா போய் சொல்லு அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த தைரியத்துல தான் உங்ககிட்ட நானும் சொல்லி இருக்கேன். ஒவ்வொரு ஆண்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது பாருங்க, மத்தேயு 22:31 வசனம் சொல்லுது, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, மரித்தவங்க உயிர் தெழுவாங்க அப்படின்றத குறித்து பேசும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கலையா? அப்ப மரித்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னா ஏன் நீங்க மரித்து உயிர் தெழ மாட்டீங்க? ஏன் அதை நம்ப மாட்டீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு சொன்னாங்கன்னா நம்ப மாட்டாங்கன்னா, இறந்துட்டா திரும்பி உயிர் தருவோமா? அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்களே. அப்ப இயேசு மரித்து உயிர் தெரிந்தாருன்றது உண்மையாயிற்று. இன்றைக்கு நான் அவர் உயிரோடு இருக்கிறாரே. அல்லேலூயா. அதுல 22 பார்த்தீங்கன்னா 32வது வசனம் என்ன சொல்றது, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல், பார்த்தீங்களா, செத்து போனவங்களுக்கு தேவன் இல்லையா, அவர் ஜீவனலாருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். இப்ப உயிரோடு இருக்கிறமே. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, உங்க வீட்டில் இருக்கிற பச்சை குழந்தை பாலகர், இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு வேலை ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னா கூட அந்த குழந்தைக்கும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் நாள்ல அவர் தான் தேவன். உங்க குழந்தை சின்ன அந்த மழையில வளர்ந்து அதுக்கும் அவர் தான் தேவனா இருக்க போறாரு கடைசி காலம் வரைக்கும். ஆனால் மரித்தோருக்கு தேவனா இல்லை அவர். அவர் யாருக்கு தேவனா இருக்கிறாரா? ஜீவனோருக்கு அவர் தேவனா இருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தமான தேவன். அவரை நாம் ஆராதிக்கிறதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தி தான் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப பிரியப்படுகிறது ஆண்கள் மேலதான். ஏன்னா ஆதாமைத்தான் அவர் உருவாக்கினார். ஒரு தலை அந்த வீட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு ஏற்றுச்சுனாக்கா அந்த சரீரம் முழுவதும் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை அவயங்களும் ஆண்டவருக்கு சொந்தமாய் அருமையா நடத்துவார்.
ஆபிரகாம் நிமித்தமாய் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது பிரியமானவர்களே. அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண் மகன், குடும்ப தலைவன் ரட்சிக்கப்பட்டார்னா, அந்த இயேசு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா, அந்த குடும்பத்தை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 7:30-33 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திலே கர்த்தருடைய தூதனானவன் சொல்லல, தூதனானவர். அப்ப யாரு? இயேசு கிறிஸ்து. மோசே நாட்கள் நடந்த காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? முச்செடியிலே எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையின் மூலமா தரிசனம் ஆகிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மோசைக்கு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி நடுவில் இருந்து அவர் தரிசனமானார் முச்செடியில. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டான். ஏசப்பா உள்ள அந்த அக்கினியில நிக்கிறத பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிற தேவன் அக்கினியாய் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவன் ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சானா, அதை உற்று பார்க்கும்படி சமீபத்தில் வந்தான். அது என்னதான் தெரியலையேன்னு சொல்லி கிட்ட பார்க்கலாம் வராமன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவனும், என்னை யாரும் சந்தேகப்படாத, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவலம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திருவலம் பற்றின சத்தம் அங்க உள்ள வந்து குரல் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி மோசே கிட்ட அவர் சத்தத்தை கொடுத்தாரோ அதே போல அந்த சத்தம் உண்டாயிட்டு. அப்போது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். அல்லேலூயா. அவன் நடுங்கிட்டான் அந்த சத்தத்தை கேட்டவுடன். உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள உணர்வு அடையணும். எப்படி கேட்டீங்கன்னா, சிலிர்க்கணும் அவனும். ஏசப்பா சத்தத்தை நான் கேட்கிறேனே, அதே தேவன் இன்றைக்கு என் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறாரே. பிரியமானல்ல, ஒரு குளிர் காலத்துல நம்ம உடம்புலாம் அது சிலுக்கும் போது இந்த முடியெல்லாம் அப்படியே நிற்கும் பாருங்க, அப்படியே சிலுத்து போய் அந்த மாதிரி ஒரு சிலுப்பு உண்டாகும். அவன் நடுக்கமடைந்தான், உற்று பார்க்க பயந்தான். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் என்ன செஞ்சானா, கர்த்தர் ஸ்தோத்திரம், துணியாமல், பார்க்கறதுக்கு துணியாமல் பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த நிலத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. தேவ சமூகம் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது. நீ அமர்ந்திருக்கிற இடத்துல, நீ படுத்துக்கொண்டு இருக்க கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல, நீ உட்கார்ந்த இடத்துல அவர் இருக்கிறார். நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அந்த பூமி பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து இந்த உலகத்துல ஒரு மாம்சத்துல வந்தான்னு சொன்னாங்க. அவர் புதுசா ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறந்து மனிதனா வரல அவரு. அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க 1 தீமோத்தேயு 3:16 வார்த்தைன்னா, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. நம்ம அவர்கிட்ட பக்தி வைக்கிறதுக்குள்ள ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்துக்கிறது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் பிதாவாகிய தேவன், வானத்தையும் பூமி படைத்த தேவன், மனுஷனை உருவாகிறதுக்கு முன்பாகவே 5 நாளும் அவர் எல்லா காரியத்தையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைச்சிட்டு 6வது நாள் தான் அவர் மனுஷனை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். அவர் தன்னுடைய சாயலை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செஞ்சாரா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆதியிலே இருந்த தேவன் அந்த பிறப்பினாலே கிறிஸ்துமஸ் நாளை நாம் பார்க்கும்போது அது எதுக்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், ஆண்டு வெளிப்பட்ட நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்கள் மத்தியிலே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? குழந்தையா இருக்கிறாரா? இல்ல பிரியமானவர்களே. நாம வளர்றோமே, அவர் அப்படி குழந்தையாவே இருப்பாரா? இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல யாருக்காவது பிறந்து பர்த்டே கொண்டாடும் போது அவங்களுடைய குழந்தைய அப்படியே படுக்க வச்ச மாதிரி பொம்மை வச்சுட்டு அதுகிட்டே அவன் பாக்குறோம், கேக் வெட்டுறோம்.
இல்லைங்களே. அல்லேலூயா. அப்போ இயேசுப்பா எப்படி இருக்கிறாரு? அவர் வானத்திற்கும் பூமிக்குமான தேவனாக இருக்கிறார். தேவ தூதர் அவர். அல்லேலூயா. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர். கர்த்தர் நமக்காக வெளிப்பட்ட, மாம்சத்தில் வெளிப்பட்ட, அதுதான் சத்தியம். கர்த்தருடைய சோதரம். நீங்க பாத்தீங்கன்னா அவரை பத்தி, அவர் பேர் என்னன்னு கேட்டீங்களா? இயேசு. இயேசுனா என்ன தெரியுங்களா? மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யாரு? அந்த மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது பாருங்க, மரியாளுடைய கணவராகிய யோசேப்போ இயேசுக்கு பெயர் சுட்டணும், இயேசுன்னு அவங்க டிசைட் பண்ணல. அல்லேலூயா. அவங்க டிசைட் பண்ணி அந்த பேரை வைக்கல. பிறந்த அந்த குழந்தைக்கு, மரியாள் வயிற்றில பிறந்த முதல் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கல, அவங்க இயேசுன்னு பேர் வைக்கல. தேவ தூதர் வந்து சொல்றாரு, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், நீ இயேசுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசேப்பு கிட்ட வந்து சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு ஏன் அவங்க சொல்றேன்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்ப இயேசுனா என்ன தெரியுமா அர்த்தம் உங்களுக்கு? ரட்சகர், பாதுகாவலர். ஒரு வீட்டுக்கு எப்படி நம்ம வீட்டுல பேட்லாக் போட்டு அதுல பூட்டை போட்டு பூட்டிட்டு பொருளை பாதுகாப்பா வைக்கிறோமோ, அது போல நம்முடைய ஜீவனுக்கு, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அவர் பாதுகாவலராயிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி பேட்லாக்ல பூட்டை வந்து எந்த மதம் எதுவும் பார்க்காம நம்ம பூட்டுறோமோ, அதை போல இயேசுவரிங்க உடையவர்களா இருந்தா உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ரட்சிப்பு உண்டாகிறது. இதோ இந்த வீட்டுக்கு என்ன உண்டானது? ரட்சிப்பு உண்டானது என்று சகீதம் 10 ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. வாஞ்சித்தான், அவரை தேடி போனான், அவரை கவனிக்கணும்னு அவன் விருப்பப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இயேசு இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாக அவர் விரும்புகிறார், பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 2வது அதிகாரத்துல 28-32 உள்ள வசனம் சொல்லுது, அங்க சிமியோன் என்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? எருசலேமில் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவருக்கு பிரதிஷ்டை பண்றதுக்காக 8வது நாள் என்ன பண்றாங்கன்னா, குழந்தை எடுத்துன்னு வராங்க. எங்க சபைக்கு கொண்டு வராங்க, ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. யாரு? அந்த மரியாள், இயேசுவை பெற்றெடுத்த மரியாளும் அந்த மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு. இயேசப்பாவுடைய தகப்பனாகிய யோசேப்பு அல்ல, மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு இருவரும் இணைந்து மரியாள் பெற்றெடுத்த முதல் குழந்தையாகிய பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான அந்த பரிசுத்தமான தெய்வ குழந்தைய கொண்டு வராங்க. எங்க வராங்க? எருசலேம் கொண்டு வராங்க. அப்போ அங்க சிமியோன் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணானா, அந்த குழந்தைய கைகளை வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோட போக விடுகிறேன். எனக்கு பெரிய ஒரு சமாதானம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னாக்கா, ரட்சகர் இயேசுவை நான் என் கைகளை ஏந்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து, அதே சிமியோன் கையில இருந்த அதே இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துல தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். அவன் சொல்றான், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். ஆண்டு உலகத்துக்கு இப்படி இருக்கிறாராம், ஒளியா இருந்தாராம். எப்படிப்பட்ட ஒளி? புறஜாதிகளுக்கு. புறஜாதினா தேவனை அறியாத ஜாதி. உலகத்துல 2 ஜாதி, அது தெரியும் உங்களுக்கு, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. அது இல்லை, தேவனை அறிந்த ஜாதி, தேவனை அறியாத ஜாதி. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை அறியாதவர்கள் மத்தியில இன்றைக்கு அவர் புறப்பட்டு வந்து தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்கள், வெளிப்பட விரும்புகிறார். எப்படி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வெளிப்பட்டாரோ, எல்லா குடும்பங்களிலும் நீங்க ரட்சகர் இயேசுவை நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அவர் பர்த்டே நீங்க கொண்டாடணும். நீங்க கொண்டாடும் போது கண்டிப்பா ஒரு அதிசயம் உங்க வீட்டுல நடக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதான் சொல்றார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். தேவ மகிமை உங்க வீட்டுக்குள்ள வரும். கண்களால் காணக்கூடாத மகிமை. காற்று எப்படி மகிமையா இருக்கிறதோ, கண்ணால பார்க்க முடியாதோ,
அதே போல உங்கள் மத்தியில இயேசு இருக்கிறதையும் உங்கள் குடும்பத்தின் தலைவராக இருந்த அவர் நடத்துகிறதையும் நீங்கள் மகிமையாய் காண முடியும், உணர முடியும். அல்லேலூயா. அதற்காகவே தேவனுடைய சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உமது ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. அந்த ரட்சணத்தை நான் என்ன பண்ணேன், கண்களால நான் கண்டேன் என்று அவன் சொல்லுறான். பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அல்லேலூயா. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை விரும்புகிறாருன்னா, இந்த வருஷத்துல எல்லா ஆண்களும் அந்த குடும்பத்துல தலையா இருந்து யாரை செலிப்ரேட் பண்ணணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை நீங்க அன்னஸ் கொண்டாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வீட்டிலையும் கண்டிப்பா என்னன்னா கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடணும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறோமோ அதை விட டபுள் மடங்கா நீங்க ஏசப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். நீங்க சபைக்கு செல்லணும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வசனத்தை கேட்கணும், அவரோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கணும். பிரியமானவர்களே, ஏன் கேட்டீங்கன்னா வேதத்துல பார்த்தீங்கன்னா ஏசப்பா காலத்திலேயே ஆண்கள் அவர் அவ்வளோ பேர் வரல. அவர் பிரசங்கம் பண்ண நாளிலேயே கூட யார் வரல, ஆண்கள் அவ்வளோ பேர் கிடையாது. இப்ப எப்படி சபைகள்ல ஆண்கள் இல்லாம இருக்கிறதோ, சபையில எல்லாம் ஆண்கள் குறைதான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1/3 தான் இருக்கும், 3ல் 1 பங்கு தான் இருக்கும். மீதி எல்லாம் யாரா இருப்பாங்க, பெண்களும் குழந்தைங்களும் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நாள்ல இருந்தது பிரியமானது, ஏசப்பா நாள்ல இருந்துச்சு. நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 14 20 21 வாசிக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்றாரு. அங்க அற்புதம் நடக்குது. எடுக்க மாவு தொட்டி அந்த மீனும் குறையில அப்பமும் குறையில வந்துனே இருக்குது. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. 2-3 வாட்டி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எத்திரி கூட எடுத்தாங்களா, 12 கூட நிறைய எடுத்தாங்களாம், மீதி எடுத்தாங்களாம். இதை சொல்லிட்டு 26வது வசனத்துல சொல்றாரு, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர, பார்த்தீங்களா, பெண்களும் குழந்தைகளும் தவிர சாப்பிட்டு புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். அப்போ கணக்கு யாரா சொல்றாருன்னா ஆண்களை தான் சொல்லிட்டு பார்த்தாரு. ஒரு 5000 ஆண்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவர் கண்ணுக்கு பட்டுச்சு. அல்லேலூயா. அவர் பெண்களை கணக்கிட முடியல, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் கணக்கு போட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஏறக்குறைய 5000 புருஷர்கள்னா ஆண்கள் அல்லேலூயா இருந்தாங்கன்னு சொன்னா. அப்போ அவர் காலத்திலேயே அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நிறைய அவங்க குழந்தைங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கணக்கு போடல அவரு. இந்த ஆண்கள் சாப்பிட்டது மாத்திரமே 5000 பேர் சாப்பிட்டாங்க. எது, அந்த 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதிச்சு. அது இல்லாம இவ்வளோ பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 12 கூட நிறைய நினைச்சாங்களாம், மீதி எடுத்தாங்களாம். இன்னைக்கு உங்க வீட்டில் எவ்வளவு வருமானம் வருது நீங்க பார்க்க வேண்டாம். இந்த தலையான ஆண்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பத்தில் மாவு தட்டி குறையாமல் இருக்க பிரியமான அல்லேலூயா. இப்போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல ஜெபிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோது இந்த நிவான் பயிலுக்காக எவ்வளோ பேர் ஜெபிச்சிருப்பாங்க. ஒன்றாகாமல் இருக்கணும் ஆண்டவரே, எந்த இடத்துல பழுதடையக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சிருப்பாங்க. ஆண்டவர் கிருபையில உயிர் சேதம் இல்லாம கிராமப்புறத்தில் அந்த பயிர்கள் மாத்திரம் கொஞ்சம் சேதம் அடைந்திருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துக்கும். அவங்க பார்த்து கூட சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடந்திருக்குது. சக்திக்கு மீறி வேற எங்கேருந்து எதிர்பார்த்து பொருளாதாரத்தை எதிர்பார்த்து ஸ்பான்சர் எதிர்பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எல்லாம் செய்யறேன்னு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆக எதுவுமே பாதிப்பு இல்லாமல் வந்துச்சுன்னா ஒரே காரணம், எல்லா இடங்களிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி எல்லாரும் ஜெபிச்சிருப்பாங்க. ஆண்டவர் எந்த சேதம் வரக்கூடாது அப்படின்னு. அதை கர்த்தர் கேட்டு அதை அப்படியே அது வலுவடை செய்து அதை அப்படியே என்ன செஞ்சாரு, கடலோட அது எல்லா இடத்துல கூட பாருங்க, எங்க அடிச்ச இடத்துல கூட உயிர் சேதம் கிடையாது. அல்லேலூயா. ஆந்திரா பக்கம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆந்திரா பக்கம் கூட அழிவுலாம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறார் பிரியமானவர். அல்லேலூயா. அன்புள்ள தேவன் அவர், அவரை தேடுங்க, உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, தோற்றும் முடிவும் இல்லாதவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எகிப்து தேசத்தின் அடிமை தனத்திலிருந்து பார்வோன் ராஜாவினிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தவரே, இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை படுகிற கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறேன். உமது ஆளுகை இந்த பூமியில வரட்டும் ஆண்டவர்.
தெய்வான் புயல கூட ஒன்றுமில்லாமல் செய்து போட்டீங்களே, உமக்கு நன்றி ராஜா, துதிக்கிறோம். உயிர் சேதம் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல 3 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க, அங்கங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எந்த ஒரு சேதம் இல்லாம பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, கரங்களில ஏந்தி கொண்டீங்களே. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் எப்படி அதட்டினீரோ அதே தேவன் இப்போது இதை அதட்டி அதை அமர்ந்து போகும்படியாக செய்தீரே, உமக்கு கொடா கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பிள்ளைகளும் கருத்துல வைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டின் ஆண் பிள்ளைகளையும் நீ ரட்சியும் ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே அவர்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ணும்படியாய் நான் செபிக்கிறேன். இருதயத்தின் வாசல் நின்று நான் கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு யார் திறக்கிறார்களோ அவர்களுக்குள் நான் பிரவேசித்து அவளோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவர்களும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார்கள் சொன்னீரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களாகவும் நீர் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சத்ருவும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள். எந்த வாதையும் கொரோனா போன்ற வியாதிகள் எதுவும் பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள். பலத்த கருத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் உடைய வேலைக்காரன் அடிமையா இருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஹல்லேலூயா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.